இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இந்த தகவல்களை பயன்படுத்தி நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ பரிந்துரை செய்யவில்லை. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபமோ அல்லது நஷ்டமோ ஏற்பட்டால் எந்த ஒரு சமயத்திலும் ஷேர் டு ஷேர் டெக் மற்றும் அதை சார்ந்தவர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள். சந்தையின் அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை ஆலோசனை செய்து கொள்ளவும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்ட்லைனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ரைஸ் மூவிங் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசம்ஷன். இந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ட்ரெண்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் பயன்படக்கூடியதான் இந்த ட்ரெண்ட்லைன் அப்படிங்கிறது. ட்ரெண்ட்லைன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு நம்ம ட்ரெண்ட் போகிற டைரெக்ஷனில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைவோம். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ப்ரைஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ஃபியூச்சர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணமோ அதே பிரின்சிபல் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு 2 ப்ரைஸ் பாயிண்ட் வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3வது பாயிண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால் மொத்தம் 3 ப்ரைஸ் பாயிண்ட் இருந்தால் தான் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வேலிட். இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வேலிட் கிடையாது. ட்ரெண்ட் லைனில் மொத்தம் 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒன்று அப்வர்ட் ட்ரெண்ட் லைன், இன்னொன்று டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்வர்ட் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத நம்ம அப் ட்ரெண்ட் லைனுன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் போகிற டைரெக்ஷனில் பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் மினிமம் 2 லோ பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகிறதுனால உருவாகுது. ஸோ அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அப்பர் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு 2 லோ ப்ரைஸ் பாயிண்ட் தேவைப்படுது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் லோவை விட செகண்ட் லோ மேலே இருக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்பர் ட்ரெண்ட் லைன் வரைகிறது நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நான் ஹிண்டால்கோவோட சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹிண்டால்கோ சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு எப்படி ட்ரெண்ட் லைன் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் சார்ட்டில் இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் வரும். இதில் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எங்கே ட்ரெண்ட் லைன் வேணுமோ ஸோ அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நமக்கு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்பர் ட்ரெண்ட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 லோ பாயிண்ட் வேணும். இப்போது இந்த லோ ஒரு பாயிண்ட்டு, இந்த லோ ஒரு பாயிண்ட் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து கீழே இறங்கிட்டு வருது. இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுக்கடுத்து இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போது இந்த 2 லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டும் நம்ம இணைக்கிறோம். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரிலாம் இழுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆனோன்னையும் ஸோ அந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து அந்த ட்ரெண்ட் லைன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்டடாக போயிட்டுருக்குங்க இல்லையா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் மூவ் ஆகுதுங்க இல்லையா? ஸோ மூவ் ஆகும்போது அடுத்ததாக வரும் பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே நமக்கு மறுபடியும் இங்கே இதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸாக இருக்குங்க இல்லையா? இப்போது இந்த 3வது தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைனை கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு எப்போ மார்க்கெட் எகைன் சப்போர்ட்டுக்கு வருதோ, சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் இப்போது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 4வதாக சப்போர்ட்டுக்கு வருது. ஸோ சப்போர்ட்டுக்கு வந்தோடனே லாங் போகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இது ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவோம், நம்ம ஷார்ட் போவோம். ஸோ இங்கே ஷார்ட் போயிருந்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் கீழே இறங்கியிருக்குங்க இல்லையா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே எகைன் மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் இதை ரெசிஸ்டண்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பிரின்சிபல் இதுக்கும் யூஸ் ஆகும். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா என்ன, இந்த சப்போர்ட் எப்படி ட்ரா பண்ணணும், ரெசிஸ்டண்ட்டை எப்படி ட்ரா பண்ணணும், ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் தனித்தனியான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அப் ட்ரெண்டில் எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா
2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஹை பாயிண்ட்களை கனெக்ட் பண்ணுவதால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து உருவாகுது. அதுக்கடுத்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நாம் 2 ஹை ப்ரைஸை வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் செகண்ட் ஹை ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹை ப்ரைஸுக்கு வந்து கீழே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கடுத்து தான் இந்த டவுன்வர்டு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து சார்ட்டில் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ இதற்கு நம்ம எப்படி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 ஹை ப்ரைஸ் வேணும். ஸோ இது ஒரு ஹை ப்ரைஸாக எடுத்துக்குவோம், அதுக்கடுத்து இது ஒரு ஹை ப்ரைஸாக எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனில் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு ஹை ப்ரைஸை விட 2வது ஹை ப்ரைஸ் வந்து நமக்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்குங்களா? ஸோ இதுக்கு சார்ட்டில் ட்ரெண்ட் லைன் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம அந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஹை பாயிண்ட் அண்டு 2வது ஹை பாயிண்ட் இது இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த 2 ஹை பாயிண்ட்டையும் வந்து மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை வந்து ஃபார்ம் பண்ணும். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கடுத்து 3வது பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ட்ரெண்ட் லைன் தானா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது பாயிண்ட். இப்போ நமக்கு ட்ரெண்ட் லைன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. இப்போது இந்த 3ம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்குதுங்க இல்லையா? ஃபஸ்ட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் இந்த 2 ஹை பாயிண்ட் உருவானோன்னையும் நம்ம இந்த 2 பாயிண்ட்டை வச்சு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருவோம். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் இந்த 3வது பாயிண்ட் வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ட்ரெண்ட் லைன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் எகைன் வந்து நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு போகும்போது நம்ம ஷார்ட் போவோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து என்ன இருக்குது இங்கே வரைக்கும் வந்திருக்குங்களா? ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் இங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கீழே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எகைன் இந்த ரெசிஸ்டண்ட் இப்போது இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனு. இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டண்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ மார்க்கெட் மறுபடியும் இங்கேருந்து மேலே ஏறிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு இப்போது சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்குது. பட் ஆனால் வந்து எகைன் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணாமையே மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் ட்ரெண்ட் லைன் வந்து வரைவாங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் வந்து பயன்படும். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஷார்ட் போகிறோம் அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எது டார்கெட் எது ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ அதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸை வந்து வரைஞ்சிடணும். நம்ம இங்கேருந்து ஷார்ட் போகிறோம் அப்படின்னா ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியரில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு வைப்போம். அதுக்கடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோன் இது வந்து அப்வர்ட் ட்ரெண்ட் லைன் அப்படிங்காட்டி ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வந்து வைப்போம். ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய இது இருக்குங்க இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஜோனாக ஒரு ட்ரா பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் லைன்னா என்ன, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எப்படி மார்க்கெட்டில் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வேலையாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share2stech@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.